அனைவருக்கும் வணக்கம். உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் ஜனவரி 5ஆம் தேதி முதல் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரனின் அமைப்பு மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக அமோகமான யோகங்களை பெறக்கூடிய ராசிகளாக எந்த 5 ராசிக்காரர்கள் உள்ளன, அந்த 5 ராசியில் உங்களது ராசி உள்ளதா என்பதை பாருங்கள். உங்கள் ராசி இருந்தால் நிச்சயமாக பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வரும் என்பதை சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு ஜனவரி 5ஆம் தேதி முதல் பல நல்ல மாற்றங்களை வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்கிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது நவகிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடியவர் தான் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் பொதுவாக சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. ஏனென்றால் மனித வாழ்வில் திடீரென அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கிரனினுடைய அனுகிரகை இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் பெரும்பாலும் மிக வலுவாக 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் தனஸ்தானமாகிய 2இல் மகர ராசிக்காரர்களுக்கும், மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் துலாம் ராசிக்காரர்களுக்கும், சப்தமஸ்தானமாகிய 7இல் சிம்ம ராசிக்காரர்களுக்கும், பாகியஸ்தானமாகிய 9இல் மீதுன ராசிக்காரர்களுக்கும், லாபஸ்தானமாகிய 11இல் மிக வலுவாக மேச ராசிக்காரர்களுக்கும் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த 5 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பொதுவாகவே தனஸ்தானமும் தைரியஸ்தானமும் சற்று கூடுதலாக நன்மை கிடைக்கும். அது மட்டுமல்லாது சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பதால் தைரியஸ்தானமும் ரோகஸ்தானமாகிய ருணரோக சத்ருஸ்தானமும் வலுப்பெறுகிறது. எனவே இந்த வேளையில் இந்த 5 ராசிக்காரர்கள் மட்டுமல்ல, உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சற்று கூடுதலான நன்மை நிச்சயமாக உண்டு. சுகஸ்தானமாகிய 4இல் சுக்கிரன் அமர்வதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கும், தைரியஸ்தானத்தில் சனியுடன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கும், ருணரோக சத்ருஸ்தானமாகிய யோகஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கும் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும். எனவே இந்த ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிலும் முதன்மையாக லாபஸ்தானமாகிய 11இல் மேசராசிக்காரர்களுக்கு அமைவதால் தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும். எந்த விதமான புதிய முயற்சியையும் இந்த தருணத்தில் துணிந்து மேற்கொள்ளலாம். அவை தடை தாமதம் இல்லாமல் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. அதே போன்று 9ஆம் இடமான பாகிய ஸ்தானத்தில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமர்கிறார். எனவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாகியஸ்தானம் வலுப்பெறுவதால் எந்த காரியத்தை, குறிப்பாக சுப காரியத்தை திட்டமிட்டாலும் அந்த சுப காரியங்கள் தடையில்லாமல் தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகத்தை 9ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது கண்டச்சனியாக சனி அமர்ந்திருந்தாலும் சப்தமஸ்தானத்தை வலு சேர்க்க அமைவில் சுக்கிரன் சனியுடன் இணையக்கூடிய இந்த தருணம் மிக வலுவாக சப்தமஸ்தானம் வலுப்பெறுகிறது. எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜனவரி 5ஆம் தேதி முதல் உண்டுங்க. எனவே உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் தடை தாமதமின்றி உறுதியாக உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. புதிய வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான வளர்ச்சி என எதுவாக இருந்தாலும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் திட்டவட்டமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் ராஜ யோகாதிபதியான சனியும் வலுப்படுத்துவதால்
பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு விலகும். துலாம் ராசிக்காரர்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. தடையான காரியங்கள் கூட மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு உறுதிப்படுத்துகிறது. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் பாத சனியாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியுடன் தனஸ்தானத்தை இணைந்து வலு சேர்க்கிறாருங்க சுக்கிரன். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும். கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே இல்லத்தில் எதிர்பாராத திட்டமிடாத திடீர் சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் ஜனவரி 5 முதல் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறது. இந்த 5 ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நேரடியாகவே பல நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது மற்ற 3 ராசிக்காரர்களாக பார்க்கக்கூடிய மிக வலுவாக சுகஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக சனி 4 இருந்தாலும் கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுங்க. மிக பெரிய அளவில் காரிய தடையையும் மற்றவர்கள் உங்களுக்கு நடைபெற வேண்டிய சுப நிகழ்வுகளை தட்டிவிட்ட சூழ்நிலையில் அவை அனைத்திலும் நல்ல மாறுதல் உருவாகக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவே சரியாக விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானம் ஆகிய 3ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து தைரியஸ்தானத்தை சுக்கிரன் வழிபடுத்துவதால் வெற்றி வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருவாய்க்கான சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே மிக வலுவாகவும் நிறைவாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் இந்த வேளையில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானம் ஆகிய 6இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி கன்னி ராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மைகளை அள்ளி கொடுக்கிறார். எனவே சுக்கிரன் யோகஸ்தானத்தில் சனியுடன் இணைவதால் நல்ல அதிரடியான மாறுதலை நிச்சயம் உறுதியாக சந்திக்கலாம். கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாற்றப்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பான மாறுதலை சுக்கிரனின் பெயர்ச்சி காரணமாக நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை சுக்கிரன் வலு சேர்க்கிறாருங்க. எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் ரீதியான புதிய சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் அமைவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி உறுதியாக வரும். மற்ற 3 ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய கடகம், கும்பம் மற்றும் மீனம் இந்த 3 ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. மற்றவர்களின் விஷயத்தில் தலையிட வேண்டாம். தானுண்டு தங்கள் வேலையுண்டு என்று இருப்பதால் பல பிரச்சனைகளை விலக்கி நன்மை நிறைவாக பெற முடியும். பொதுவாகவே இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக அனைத்து ராசிக்காரர்களுமே வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் விலகி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாக உங்களை தேடி யோகம் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.